நீங்களும் உங்க வீட்டுல உங்க பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியா செஞ்சும் கொடுத்துடலாம். ஒரு 30 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு. வாவ் மாஷாஅல்லா, எப்படி இருக்கு பாருங்க, கேக்கு பயங்கரமா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டு வண்டி பசங்க. நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கேக்கு தான். நம்ம சேனல்ல வந்து அடுத்து கேக் ரெசிபியா தான் போட்டுட்டு இருக்கோம். ஆனா இடையில கொஞ்சம் வேற சிக்கன் பிரியாணிக்குள்ள போட்டுட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, எப்போதுமே வந்து நம்ம நோ மைதா நோ முட்டை நோ ஓவன்ஸ் கான்செப்ட்ல தான் கேக் செய்யறோம். அதே கான்செப்ட்ல தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ரொம்ப சிம்பிளான ஒரு கேக், இவ்வளவு ஈஸியா கேக்கு செஞ்சிட முடியுமான்னு யோசிச்சு பார்த்ததுல நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் கேக்லயே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கோம். அது என்னென்னு பார்க்கலாம். வழக்கம் போல நான் உங்கள்கிட்ட சொல்ற வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட என்ன சொல்ல போறேன், வழக்கம் போல முன்னாடி வீடியோவும் சரி நிறைய வியூஸ் போயிருக்கு, ஆனா வந்து லைக்கே காணும். லைக் வந்து வீடியோ இப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னே ஐயோ அவங்க லைக் போட சொன்னாங்களேன்னு சொல்லி போட்டுறாதீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் நல்லா ஃபுல்லா பார்த்துட்டு போடுங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் கண்டிப்பா எழுதுங்க நண்பர்களே. ஒரு கமெண்ட் கூட இல்லை சிக்கன் பிரியாணிக்கு, அவ்வளவு நல்லா பண்ணிருக்கேன் யாருன்னு எனக்கு தெரியல. என்னவோ உங்களுக்கு ஒரு நல்ல கமெண்ட் 2-3 எழுதுங்க. கமெண்ட் ரொம்ப எங்களுக்கு தேவை. அதுதான் வந்து எங்களை அடுத்த கட்டத்துக்கு கூப்பிட்டு போவோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்களோட ஆதரவு கொடுத்து எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். நாம இன்னைக்கு செய்ய போறது வந்து ஓட்ஸ் சாக்லேட் கேக், ஓட்ஸ் ப்ரௌனி கூட இந்த கேக்குக்கு பேர் சொல்லலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ப்ரௌனிக்கு தேவையான பொருள் மாதிரி தான். ஆனா நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ஸ் வந்து ஓட்ஸ். இந்த ஓட்ஸ் கூட நம்ம இது வந்து ஒரு 1/4 கப் அளவு பாதாம் முந்திரி ஒரு 10 பீஸ் எடுத்துக்கிறோம். ரெண்டுத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்க போறோம். அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள்லாம் சொல்லிடுறேன், அப்புறம் அளவு சொல்றேன். பட்டர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் தயிர், பால், அப்புறம் வந்து சாக்கோ பவுடர், அப்புறம் ப்ரௌன் சுகர், அப்புறம் கார்னிஷுக்கு மேலே நம்ம டெக்கரேட் பண்றதுக்கு பாதாம். ஒன்று ஒன்றா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 1 கப்பு ஓட்ஸ், இந்த 1 கப்பு ஓட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம வந்து ஓட்ஸ் சேர்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது நல்ல ஒரு ஹெல்த்தி, இதுல நிறைய விட்டமின்ஸ், பிள்ளைங்களுக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தி ஃபுட் இது. இந்த ஓட்ஸ் கூடவே நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி 10 முந்திரி, ஒரு 10 பாதாம், இது வந்து நீங்க அளக்கும் போது இதே கப்பால வந்து இந்த கப்பால ஒரு 1/4 கப் அளவுக்கு இது இருந்தா போதும். இது கூட போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வந்து இதை பவுடர் ஆக்கிட்டு வந்துடுறோம். அப்படி ஒரு மேஜிக் பண்ணுவோமா? இப்படி இருந்தது, இப்ப எப்படி ஆக போகுதுன்னு பார்ப்போம். கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம வந்து இதை ஃபர்ஸ்ட் பவுடர் ஆக்கிக்கணும். அப்புறம் என்ன, நம்ம வந்து பேட்டரை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட பேட்டர் ரெடி பண்றதுல ப்ரௌன் சுகர் வந்து நம்ம எந்த கப்பால் எடுத்துக்கிட்டோமோ அது வந்து 1 கப்புனா இது வந்து 1/4 கப்பு ஃபுல்லானா ஒரு டேபிள் ஸ்பூன் கூடவே போட்டுக்கலாம். ஏன்னா சுகர் வந்து கொஞ்சம் நம்ம பசங்களுக்கு எல்லாம் கொடுக்க போறோம். நார்மலா எனக்கு சுகர் போதுங்கிறவங்க எல்லாமே 1/4 கப் அளவுக்கே போட்டுக்கிட்டா போதும். நான் வந்து இன்னைக்கு ஒரு 1/4 கப்புக்கும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூடவே போட்டிருக்கேன். அதனால வந்து நம்ம ப்ரௌன் சுகர் போட்டுக்கிறோம். இந்த ப்ரௌன் சுகர் கூட இதுதான் 1/4 கப்பு. இது ஃபுல்லா பட்டர் நான் உருக்கி வச்சிருக்கேன். நீங்க வந்து நெய், வாசனை இல்லாத எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு பட்டர். அதுக்கு அடுத்தது நான் வந்து பட்டர் சேர்த்திருக்கேன், நீங்க நெய் சேர்த்துக்கோங்க. இதுலயே இதே கப்ல ஃபுல் கப் அளவுக்கு 1/4 கப் வந்து தயிர், அதே அளவு வந்து 1/4 கப் அளவுக்கு பால். இது வந்து ஃபுல்லா 1/4 கப் வருது. அப்புறம் நம்ம ப்ரௌன் சுகர் கொஞ்சம் இனிப்பு கம்மியா இருக்கும், அதனால வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா நான் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது வந்து முற்றிலும் ஆப்ஷன் தான். நீங்க வந்து வேணும்னா தாராளமா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லைன்னா நம்ம ஓட்ஸ் அடிச்சோம் இல்லையா, அப்பவே வந்து இதையும் சேர்த்து அடிச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கொட்டி இந்த கரையிற அளவுக்கு ஒரு நல்லா வந்து விஸ்க வச்சு நம்ம கிண்டிக்க போறோம். நம்ம வந்து வெள்ளை சர்க்கரை கொஞ்சம் சேர்க்கிற மாதிரி இருந்தா நீங்க வந்து அந்த ஓட்ஸ் அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் அது கரையிறதுக்கு. இப்போ இது அப்படியே நம்ம எல்லா பேட்டரும் ரெடி பண்ணும்போது சூப்பரா நம்மளுக்கு கரைஞ்சிடும். ப்ரௌன் சுகர், பட்டர், பால், தயிர் எல்லாத்தையும் இப்போ போட்டு நம்ம நல்ல ஒரு மிக்ஸ் கொடுக்குறோம். நான் சொன்ன மாதிரி நீங்க பட்டர் வேணாலும் பட்டர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா
நெய் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துக்கிட்டோம்ல, அதை காய்ச்சி ஆற வச்சுன்னு பால். இப்போ அடுத்தது நம்ம ஒரு இந்த மாதிரி சலிக்கிற ஜல்லடை வச்சு அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க ஓட்ஸ் பவுடரை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். நம்ம இது மாதிரி வந்து சல்லடை வச்சு சலிச்சு போடும்போது கேக்கோட அந்த பேட்டர் வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு தான் நீங்கள் எல்லா வீடியோக்கள்லையுமே பார்த்துருப்பீங்க. அதுதான் அதோட மெத்தடு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி 1/4 கப்புக்கும் கம்மியாக சாக்கோ பவுடர் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜை விட்டு வெளில ரொம்ப நேரம் எடுத்ததுனால கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. அதுக்கு அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். டேபிள் ஸ்பூனும் இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்பூன் இருந்தால் போதும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு இருக்கு பாருங்க. இது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட். எந்த இதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தா நல்லாயிருக்கும். அதேமாரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம அப்படியே கட்டிகள் இல்லாமல் சளிச்சுட்டு தரோம். வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து அது ஸ்ப்ரெட் ஆகும். எல்லா பொருளுமே வந்து எல்லா இடத்துக்கும் ஈவனாக போகணுங்கிறதுக்கு தான் இந்த சலிக்கிற மெத்தடு. உங்களுக்கு வந்து கோகோ பவுடர், அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட்டு அப்படி எல்லா இடத்துலையும் வந்து ஈவனாக எல்லா பவுடரும் மிக்ஸ் ஆகி வந்துடும். அதுக்காக தான் இந்த சலிக்கிற மெத்தடை 1க்கு 2 முறை கூட செய்யணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இது எல்லா பொருளும் ஒன்றோட ஒன்றும் மிக்சிங் ஆகிறதுக்கு. கேக் செய்யறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. அதேமாரி ஓவன் வேணும், முட்டை வேணும், மைதா வேணும், வேக லேட் ஆகும். இன்னைக்கு நான் வந்து அந்த எப்போவுமே 45 மினிட்ஸ் 55 மினிட்ஸ் ஆகுது கேக்குக்கு. இன்னைக்கு அதை விட கம்மியாகிறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்க. இது வந்து நம்ம யூஸ் பண்ணது ஓட்ஸ் இல்லையா, எவ்வளோ பவுடராக இருந்தாலும் அந்த கோதுமையோட அந்த 1-2 துகள் இருக்கும். இது நம்மளுக்கு தேவையில்லை. இதை எடுத்து நம்ம கீழே போட்டுடலாம். அவ்வளோதான். நம்மளோட கேக் பேட்டரை ஒரே பக்கமாக ஈவனாக சூப்பராக மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து ஓட்ஸுங்கிறதுனால சீக்கிரமாகவும் வந்துடும், ப்ளஸ் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட நம்ம வந்து முந்திரி, பாதாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால வந்து இந்த கேக் வந்து கொஞ்சமாக செஞ்சு 2 பீஸ் சாப்பிட்டா கூட நம்மளுக்கு வந்து ஒரு ஓட்ஸ் ப்ரௌனி அப்படி இருக்கும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் வந்து யாரெல்லாம் வந்து வீட்டில் எங்கள் வீடியோ பார்த்து கேக் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் நல்லா பண்ணிக்கலாம். இந்த ஒரே பக்கமா கிளறதுங்கிறது தான் வந்து இந்த கேக்கோட சிக்னேச்சர் ரூல்ஸ். கம்பல்சரி நீங்க வந்து இந்த ஒரு பக்கமா கலக்கணும் அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணணும். அதான் வந்து ஈவனா எல்லா பொருளும் எல்லா இடத்துக்குமே போகும். அவ்வளோதான். இது வந்து நம்மளோட கேக் பேட்டரோட லிக்விட் இப்படிதான் இருக்குது பாருங்க. இந்த அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். இதை விட தண்ணியும் இருக்கக்கூடாது, இதை விட திக்காகவும் இருக்கக்கூடாது. ஓகே, இதை அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டோமா, நம்ம அப்படியே கொஞ்சம் இது கார்னிஷ் பண்ணுறதுக்காக இதை வந்து நல்லா வந்து சாப் பண்ணிக்க போகிறோம். நல்லா எவ்வளோ நீங்கள் வந்து பொடியாக நறுக்க முடியுமோ நறுக்கிறதாலும் நறுக்குங்க, தூளாக சீவிக்க முடியுமாலும் சீவிக்கங்க. இந்த மாதிரி நறுக்கும் போது நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கும். முந்திரி பாதாம் வந்து நறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் வந்து பிஸ்தா வந்து ஈஸியாக சீவிடலாம், நறுக்கிடலாம். நீங்கள் வந்து இல்லை என்கிட்ட வெறும் முந்திரி மட்டும்தான் கிடைக்குதுன்னா கூட ஓகே, இல்லை ஈவன் வால்நட் கிடைக்குதுனாலும் ஓகே. இப்போ என்கிட்ட இருந்தது இந்த பாதாம் ப்ளஸ் பிஸ்தா இருந்துச்சு. என்னடா திடீர்னு ஸ்டக் ஆகிட்டு பார்க்காதீங்க, நான் பசங்க எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சைடில், அதனால தான் அந்த ஸ்டக்கு. சும்மா இருக்கா, நம்ம வீடியோக்களில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் தான் போக வச்சுருக்கீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ வேணாலும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம தூளாக அதை வெட்டிக்கிட்டோம் கேக் மேலே போடுறதுக்கு. அதை எடுத்து நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம், ஒரு பிளேட்டுக்கு. இன்னைக்கு வந்து கேக்கை வந்து நம்ம கேக் டின்னெல்லாம் செய்ய போகிறதில்ல. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா வீடியோவில்,
நம்ம எவ்வளவு ஈஸியா வந்து கேக் செய்யணுங்கிறதுக்கு நான் 2 3 விஷயம் செஞ்சிருக்கேன்னா அதுல ஒரு விஷயம் தான் இந்த பிளேட்டு. நம்ம வந்து இந்த மாதிரி பிளேட்ல வந்து ஊத்தும் போது கேக் வந்து மொத்தம் அந்த இன்ச் குறையும். இது வந்து கம்மியான இன்ச் தான் வரும். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு அடர்த்தி அதிகமா இருந்ததுன்னா கேக் வேக 45 மினிட்ஸ், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் அப்படி ஆகும். ஆனா இது மாதிரி நம்ம செய்யும் போது ஒரு 30 மினிட்ஸ், ஒரு 1/2 அன் ஹவர்ல சீக்கிரமா வேகிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடா இருக்கும். அந்த கேக் டின்னுக்கு நம்ம வந்து என்ன ஃபாலோ பண்ணணுமோ அதேதான். இதுல நம்ம சொன்ன மாதிரி இதுல வந்து நம்ம பட்டரோ இல்லை நெய்யோ வெண்ணெயோ எதுவா இருந்தாலும் சரி அதை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம வந்து கோதுமை மாவை வந்து கொஞ்சமா போட்டு ஃபுல்லா வந்து இந்த மாதிரி நம்ம எல்லா கேக் மெத்தடுக்கும் எப்படி செய்யறோமோ அதே சேம் மெத்தடு தான். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டா கேக் வந்து ஒட்டாது. இல்ல எங்கிட்ட பட்டர் ஷீட் இருக்குன்னா நீங்க இது மாதிரி எதுவுமே செஞ்சு கஷ்டப்பட தேவையில்ல. ஈஸியா வந்து பட்டர் ஷீட்டை போட்டு லைட்டா பட்டரோ இல்லை நெய்யோ வெண்ணெயோ எதுவோ ஒன்று போட்டு நீங்க செஞ்சுட்டீங்கன்னா கேக் ஒட்டாம அழகா வந்துடும். இந்த மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை வந்து நம்ம கீழே போட்டுடலாம். அவ்வளவுதான் நம்மளோட கேக் டின் தான். இப்போ இதுதான் கேக் டின்னு. இதுல வந்து நாம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் பேட்டரை கொட்ட போறோம். மரக்கரண்டி எங்க இருக்குல்ல அது இருக்குது, இதுல வரமாட்டேங்குது எல்லாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை வந்து ஈவனா வந்து எங்க பார்த்தாலும் இதை ரெடி பண்ணிக்க வேண்டியதா. பாருங்க உங்களோட கேக் டின்னு வந்து இவ்வளவுதான், ரொம்ப கம்மி தான். மாவு கொஞ்சம் இருக்கு, அதனால நல்லா வலிச்சு விட்டுக்கலாம். இதெல்லாம் வலிச்சு விட்டு நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா ரொம்ப அடர்த்திலாம் நம்மளுக்கு இல்லை, இருந்தாலும் வந்து லைட்டா இப்படி அந்த கேப் வந்து இதாகிறதுக்கு செய்யறாங்க இல்லையா, அது மாதிரி செஞ்சுக்கலாம். நம்மள்கிட்ட ரொம்ப அடர்த்தி இருந்தாதான் அந்த மாதிரி செய்யணும், காத்து போறதுக்காக. ஏர்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா இதை இப்படி செய்யும்போது போயிடும். அவ்வளவுதான். நம்ம வந்து இப்போ வந்து என்ன செய்ய போறோம்னா இப்பவே இது மேல கொஞ்சமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பாதாம் பிஸ்தாவை வந்து லைட்டா அப்படியே தூவி விட்டுக்க போறோம். நிறைய நீங்க வச்சிருந்தீங்க நிறைய தூவி விட்டுக்கலாம். நம்ம தூவி விட்டுட்டு 2 தடவை நம்ம அப்படியே டேப் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி பிளேட்ல வச்சு கம்மியான தின்ல வந்து நீங்க அளவு வந்து மொத்தம் வந்து கம்மியாக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாவே சூப்பரா வந்துடும். அவ்வளவுதான். நான் இருக்கிற எல்லாத்தையுமே இதுக்கு போட்டுட்டேன், நல்லா இருக்கும். கொஞ்சம் வந்து லாஸ்டா நம்ம போடுறதுக்கு வச்சுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடுத்த கட்டமா நம்ம வந்து இன்னொரு மெத்தட் வந்து இது பண்ண போறோம். 2 தடவை டாப். அவ்வளவுதான். நம்ம எப்படி வந்து பேனுக்கு வந்து சொன்னோமோ அந்த கேக் டின்னுக்கு, அதே மாதிரி வேக வைக்கிறது வந்து நம்ம வந்து குக்கர்ல தான் இவ்வளவு நாள் வேக வச்சிருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம பேன்லாம் இருக்கு இல்லையா, அந்த பேன்ல உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அதுலதான் இப்ப நம்ம வேக வைக்க போறோம். ஈவன் வந்து நீங்க குக்கரு பேனு அப்படிலாம் கிடையாது. சில பேர் வந்து பிரியாணி சட்டியில கூட வைக்கிறாங்க, சில பேர் தோசை கல்லுல வைக்கிறாங்க. எதுல வச்சாலுமே உங்களுக்கு அந்த தீ இருக்கு இல்லையா, அந்த ஹீட் வந்து மீடியமா இருக்கணும். ஃபர்ஸ்ட்ல நல்லா ஹீட் ஆகிட்டு நம்ம அப்படியே ஸ்லோ பண்ணி வச்சிட்டோம்னா அந்த ஹீட்லயே வந்து கரெக்டா வந்துடும். அதுதான் மெத்தேடு. அந்த மெத்தேட்ல நம்ம செய்யலாம். அதே மாதிரி கேக்கும் வந்து இந்த மாதிரி கேக் டின்னு பிளேட் இது மாதிரி விஷயத்துல சின்ன சின்ன பவுல் இருக்கு இல்லையா, நம்ம கேக் பேட்டர் மட்டும் கரெக்டா ரெடி பண்ணிக்கிட்டா போதும். அந்த மாதிரி பவுல்ல கூட ஊத்தி வச்சுட்டு அப்படியே நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்தா அதை சாப்பிட கூட ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் கேக்ல வந்து நான் அந்த மாதிரி தான் செய்ய போறேன். இப்ப நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல இதை வைக்க போறோம். வாங்க. நான் வந்து நல்லா 10 நிமிஷமா கல் உப்பு, நைஸ் உப்பு கூட நீங்க போட்டுக்கலாம். நான் வந்து பயமா இருக்கு, ஏன்னா ஒரு தடவை நம்ம குக்கர்ல சுட்டுருச்சு இல்லையா, இந்த குக்கர்ல சுட்டதுனாலயே நம்மளுக்கு வந்து இது பயம்தான். எப்படி இருக்கு பாருங்க, நல்லா உப்பு வந்து பயங்கரமா ஹீட் ஆகி நல்லா சரி சூட்ல இருக்கு. இந்த இதுலதான் வந்து நாம வந்து தடவி இதை வைக்க போறோம். வச்சாச்சா? ஐயோ இந்த பிளேட் நல்லா சூடு இருக்கு. கேக் வந்து நல்லா சூப்பரா இருக்கு நம்மளுக்கு பார்க்கவே. இந்த கட்டத்துல நம்ம இதை நல்லா மூடி நான் சொன்ன மாதிரி நல்லா ஸ்லோல வச்சுட்டு இது மேல ஒரு வெயிட் தூக்கி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு நம்ம குத்தி பார்க்கலாம் வெந்திருக்கா என்ன. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இடையிலேயே வந்து ஒரு டைம் பார்த்தேன், வந்து கொஞ்சம் வேகாம இருந்துச்சு.
இப்போ அடுத்தது இப்போ பாருங்க நல்லா வெந்து நமக்கு ஓரம்லாமே நல்லா வந்துருச்சு பாருங்க. இந்த டயத்தில் நம்ம கத்திரிக்கோள் ஒட்டி பார்த்தா ஒன்றுமே ஒட்டல பாருங்க. அதனால நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம அப்படியே ஏதோ இறக்கிடுறோம். இறக்கி என்ன செய்ய போறோம்னா, எப்பவுமே கேக் வந்து நம்ம ஆற வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் கஷ்டப்படுறோம். அதுக்கு இப்போ ஒரு டிப்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். என்னன்னா, நல்ல ஒரு காட்டன் துணி ஈர துணியா எடுத்துட்டு அதை வந்து கேக் மேல ஈரத்தோட நல்லா புழிஞ்சிட்டு போட்டு இப்படி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டீங்கன்னா அந்த கேக் மேல வந்து நல்லா அந்த காயாது அந்த எப்படி சொல்லுவாங்க அந்த மாய்ஸ்சரைசர் அந்த ஈரப்பதம் வந்து நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும் கேக் ஸ்பாஞ்சியா. அதான் இந்த கேக் வந்து நல்லா கொஞ்ச நேரம் ஆறினோடனே எப்படி வந்து ஓரங்கள்லாம் பேத்துட்டு வந்துருச்சு பாருங்க. இந்த டயத்துல நம்ம அப்படியே லைட்டா ஓரத்தை வந்து கத்தியால் எடுத்து விட்டு அப்படியே ஒரு திருப்பு நம்ம வந்து கேக் வந்து ரொட்டேட் பண்ணிப்போம். நம்ம வந்து சொன்னோம் இல்லையா மெலிசா இருக்கிறதுனாலே புடுற மாதிரி இருக்கு கேக்கு கொஞ்சம் ஆஃப் பண்றோம். நம்ம மேலே போட்டிருந்தோம் இல்லையா நட்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா அமைங்கிடுச்சு. அதனால நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பாக்கி வச்சிருந்ததையும் நம்ம மேலே நல்லா துவைக்கிறோம். நீங்க வந்து இந்த டயத்துல வந்து நெய்யோ அல்லது பட்டர் கூட நீங்க மேலே தடவிக்கிட்டா இன்னும் காஸ்ட்லியா இன்னும் சூப்பரா இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது வந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. கேக் பேட்டர் தான் நம்ம கொஞ்சம் கம்மியா தின்னா ரொம்ப கம்மியா ஊற்றிட்டோம். அதனாலதான் அப்படி இருக்கு. ஆனா அது மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு கேக்ல. சாப்பிட்றது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஈஸியா கஷ்டப்பட்டுலாம் கிடையாது. நம்ம பிரியாணி செஞ்ச அளவுக்குலாம் கஷ்டம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியா சிம்பிளா செத்த நேரத்துக்குள்ள இன்னைக்கு ஆயிடுச்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தின்னா ரொம்ப மெலிசா பண்ணிட்டோம் இன்னைக்கு. எப்படி கேக் நல்லா சாஃப்டா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே வந்து நம்ம வந்து இதை கட் பண்ணிக்க போறோம். நம்ம வந்து ரொம்பலாம் அதான் சொன்ன மாதிரி ரொம்பலாம் நீங்க வந்து ஹார்டாலாம் இல்லை, லைட்டா சும்மா ஸ்லைஸ் போட்டுக்கிட்டாலே போதும். நல்லா பயங்கரமா இருக்கு கேக்கு. பாத்தீங்களா கேக்கோட அந்த சாப்பிட்டு உங்களுக்கு கையில எடுக்கும்போதே தெரியுது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்புறம் என்ன நம்மளோட சுமையா பாத்தீங்கன்னா இந்த கேக்குக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சுமையா பாத்தீங்கன்னாக்கு பிஸ்மில்லா நீங்க கேக்கை வந்து கொடுப்போம். குட்டீஸ் வந்திருக்காங்க லீவுக்கு. நல்லா சாப்பிட்டு கரெக்டா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம ஸ்கூல்ல வந்து ஹாஃப் இயர்லி லீவ்ல வீட்டுல பசங்க இருக்கிறாங்க. ஒரு சிம்பிளா நம்ம ஸ்நாக்ஸ் வந்து வெளில போய் வாங்கி கொடுத்து கண்ட பொருளா வாங்காம ஓட்ஸ்ல ப்ரௌனி, இப்போ ப்ரௌனி தான் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு அது நிறைய சாக்லேட்டு நிறைய பட்டர் எல்லாம் போடாம இருக்கிற பட்டர் வச்சு ஓட்ஸ் வச்சு ஒரு சிம்பிளான கேக்கு. நம்ம ப்ரௌனியும் நம்ம வீடியோல வரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் வீடியோல நம்மள வந்து கேக்கும் வந்து நீங்க வந்து சிம்பிளான கேக்கு ஆர்டர் பண்ணி நீங்க வந்து ஒரு 1/2 கிலோ அது மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பா நாங்க செஞ்சு தரோம். வெறும் கேக் மட்டும் இல்ல, இந்த மாதிரி சாப்பாடும் சரி, இத்தனை பேருக்கு சமையல் வேணும்னு சொல்லி நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா அந்த ஃபுட்டு வந்து கண்டிப்பா நாங்க வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நீங்க எங்க சேனல்ல கமெண்ட் பண்ணலாம். எங்க வீடியோக்கு கீழே நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா எங்களோட ஃபுல் டீட்டெயிலும் வந்து நாங்க உங்களுக்கு கொடுப்போம். நம்ம கேக் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கேக் அப்படியே 2 கையாலே புட வருது. 2 விரல் ஆமா 2 கையில 2 விரலால சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப தேட்ல ரொம்ப சாக்லேட் ரொம்ப அது மாதிரினால எல்லாமே கரெக்டா இருக்கு. அந்த இனிப்பு அந்த பட்டர் வாடை எல்லாமே ஒரு ப்ரௌனி சாப்பிட்ற ஃபீலிங் தான் இருக்கு. அதனால இதுக்கு பேர் வந்து நம்மளோட ஓட்ஸ் ப்ரௌனின்னு இந்த கேக்கு பேர் வச்சாச்சு. நீங்க உங்க வீட்டில் செஞ்சு உங்க பசங்களுக்கு கொடுங்க. ஓட்ஸ் போட்ட மாதிரியே தெரியல, செம்ம டேஸ்டா பயங்கரமா இருக்கு. நான் அப்புறம் என்ன இதெல்லாம் வெட்டி நம்ம பசங்களுக்கு நான் கொடுக்க போறேன். சுமையா சொல்லுங்க எப்படி இருந்துச்சு கேக்கு? டேஸ்டா இருந்துச்சா? மறக்காம மாட்டு பசங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன் அழுத்துறீங்க. டாடா பை பை, அஸ்ஸலாமு அலைக்கும்.